தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். அண்ணா சாலையில் தனியார் உணவகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி புதிய கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்தி தற்காலிக உறுப்பினர்களை நியமித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் புதுச்சேரி உரிமையை காக்கவும், பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்கவும், லஞ்சம் ஊழலற்ற நிர்வாகத்தை ஏற்படுத்தவும் புதிய அரசியல் கட்சியை துவங்க வேண்டிய கட்டாயத்தின் பேரில் புதிய அரசியல் கட்சியை துவங்கியுள்ளோம். நமது மக்கள் கழகத்தின் தற்காலிகமாக பொறுப்பாளராக அனைத்து உறுப்பினர்களின் ஒப்புதலோடு தலைவராக நேரு, துணைத் தலைவராக சீதாராமன், பொதுச் செயலாளராக விநாயகம், இணை பொதுச் செயலாளராக சுந்தர்ராஜு, பொருளாளராக செல்வம் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். நமது மக்கள் கழகம் கட்சியின் கொடியின் மேல்புறம், கீழ்ப்புறம் சிவப்பு நிறமும், நடுவில் வெள்ளை நிறமும், மையத்தில் மஞ்சள் நிறத்தில் வட்ட வடிவம் இடம்பெற்றுள்ளது. இந்த வட்டத்தில் புதுச்சேரி கலாச்சாரத்தை இரு கரங்களால் தாங்கி பிடிக்கக்கூடிய விதமாக கிரீடத்துடன் கூடிய புதுச்சேரியின் பாரம்பரிய கட்டிட ஓவியம் நீல நிறத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த கட்டிட ஓவியத்தில் 30 நீல வண்ணம் கற்கள் பதிக்கப்பட்டுள்ளது. அந்த 30 கற்கள் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 30 தொகுதியை குறிக்கிறது. ஓவியத்தை சுற்றி 5 நட்சத்திரங்கள் நீல நிறத்தில் இடம்பெற்றுள்ளது. அது 5 பிரதான கொள்கைகளை குறிக்கிறது. அதன்படி முதல் நட்சத்திரம் தனி மாநில அந்தஸ்து, 2வது கூட்டாட்சி தத்துவம், 3வது சமூக நீதி மற்றும் சமூக நல்லிணக்கம், 4வது பெண்ணுரிமை, 5வது லஞ்ச ஊழலற்ற நிர்வாகம் ஆகியவற்றை குறிக்கும் வகைகளில் அமைக்கப்பட்டுள்ளது. அனைத்து மக்களுக்கும் உயர்தர மருத்துவம், தரமான கல்வி, வேலைவாய்ப்பு, நகர மற்றும் கிராமப்புறங்களில் சமநிலை வளர்ச்சி, சமத்துவம் மற்றும் வளமான சமூகத்தை உருவாக்க கட்சி உறுதியுடன் செயல்படும். இனிவரும் காலங்களில் அனைத்து தொகுதிகளில் இருந்தும் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கைக்கான முன்னேற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என்றார். தொடர்ந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமதாஸ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அசானா, சாமிநாதன், சீதாராமன் உள்ளிட்ட பலரும் வாழ்த்து தெரிவித்தனர். மக்கள் எண்ணங்களுக்கு ஏற்ப லஞ்ச ஊழலற்ற நேர்மையான ஒரு அரசு இந்த புதுச்சேரியில் ஏற்பட வேண்டும் என்று எல்லோருடைய விருப்பத்துக்கேற்ப ஒரு புதிய கட்சியை தொடங்க வேண்டும் என்ற கட்டாயம் இந்த மண்ணில் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு முத்தாய்ப்பாக ஏற்கனவே அண்ணன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவரது கட்சியை தொடங்கியிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக நான் இன்று எனது தலைமையில் ஒரு புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறேன். இந்த கட்சிக்கு நமது மக்கள் கழகம் NMK என்று பெயரிட்டிருக்கிறேன். இந்த மக்கள் கழகம், நமது மக்கள் கழகம் என்ற இந்த கட்சியின் எனது தலைமையில் உறுப்பினர்களின் ஒப்புதலோடு ஒரு ஆண்டு காலத்துக்கு தற்காலிகமாக நிர்வகிக்கக்கூடிய வகையில் நான் தலைவராகவும், திரு பி சீதாராமன் அவர்கள் துணைத் தலைவராகவும், திரு இ விநாயகம் அவர்கள் பொதுச் செயலாளராகவும், திரு ஜி சுந்தரராஜ் அவர்கள் இணை பொதுச் செயலாளராகவும், திரு என் செல்வம் என்ற ராமச்சந்திரன் அவர்கள் பொருளாளராகவும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். நமது மக்கள் கழகத்தின் கொடியும் இந்த தருணத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், இந்த கொடியின் மேல்புறமும் கீழ்ப்புறமும் சிவப்பு வண்ணத்தில் இடம்பெற்றிருக்கிறது. நடுவில் வெள்ளை வண்ணம் இடம்பெற்றிருக்கிறது. இதன் மையப்பகுதியில் மஞ்சள் வண்ணத்தில் வட்ட வடிவம் இடம்பெற்றிருக்கிறது. அந்த வட்டத்தின் உள்ளே புதுச்சேரியின் கலாச்சாரத்தையும் உங்களை தூங்க விடாமல் உங்களை வாழ்வாதாரத்தை வேற்று விதமாக கனவு காணுங்கள் என்ற அந்த உன்னத வார்த்தைகளை நம்மளுக்கு வழங்கிய அவரை வந்து உலக தலைவர் வச்சோம். புரட்சி தலைவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர். இன்னைக்கு நான் சொல்லிடுறேன், அவரையும் வந்து நம்ம கொள்கை தலைவராக இருக்கோம். இப்ப நமது மக்கள் கழகம் என்ற கட்சி என்னன்னாக்கா, நம்ம
நம்ம இன்னைக்கு வந்து புதுச்சேரியை முன்னேற்ற பாதையில மக்களை புதிய பாதையில அழைத்து செல்லும் பயணத்தை இன்றையிலிருந்து நாங்க தொடங்குறோம். அதுக்கு உறுதுணையா அண்ணன் பேராசிரியர் ராமதாஸ் ஐயா அவர்கள் இருக்கிறாங்க, அண்ணன் அசானா அவர்கள் இருக்காங்க, சாரு சாமிநாதன் சாரு, இவங்கெல்லாம் உறுதுணையா இருக்கிறாங்க. நாங்கெல்லாம் பல விதத்துல இதுல இருந்தாலும் ஒரு ஒற்றை சிந்தனை உள்ளவங்க. இன்னைக்கு புதுச்சேரியில ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குறதுக்கு நாங்கெல்லாம் காரணமா இருக்கோம்ன்றத இதன் வாயிலா தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது நான் இன்னைக்கு கட்சி தொடக்கிறேன். அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கும். அவங்களுக்கு இன்னைக்கு எனக்கு ஆதரவா இருக்கிறாங்க. அண்ணா வந்து ஏற்கனவே கட்சி தொடங்கி அவர் நிறுவனர் இருக்கிறாரு. அவங்க எந்த கட்சியில இருந்தாலும் நாங்க ஒரு கூட்டணியா இருப்போன்றத இதன் மூலியமா தெரிவித்துக் கொள்கிறோம். வருங்காலத்துல உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். முதலமைச்சருக்கு அதாவது நான் வந்து யாருக்கு நான் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர். நான் வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்ச பிறகு நான் என்ஆர் காங்கிரஸ் வெளியே வந்தாலு இருந்தாலும் நான் என்ன செய்யறது, மக்கள் நலன்ல அக்கறை கொண்ட ஒரு இடத்துல எப்பயுமே இருப்பேன். அரசு நல்லது செஞ்சா வரவேற்பேன், அப்படி இல்லைன்னாக்கா எதிர்த்திருப்பேன். நான் அப்பையில இருந்து அப்படிதான் இருந்துருக்கிறேன். நான் அவரு கட்சியில இருக்கிற காலத்துல இருந்து அப்படிதான் இருந்தேன், இப்பயும் அப்படிதான் இருக்கேன். நான் இன்னைக்கெல்லாம் வந்து இந்த 5 வருஷமா நான் 4.5 வருஷமா நான் தனியா தான் செயல்பட்டேன். அதனால யாருக்கும் நான் ஆதரவும் கிடையாது, எதிர்ப்பும் கிடையாது. ஆனா இன்றைக்கு மக்கள் பணியில நாங்க முழுமையாக ஈடுபட்டுருக்கோம். நான் கொஞ்சம் முன்னாடி வாங்கினேன். கொஞ்சம் முன்னாடி வாங்கினேன். ஓகேண்ணா. இங்க பாருங்கம்மா, கேமரா பாருங்க. கொஞ்சம் நீங்க பாருங்க. மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையின் கீழ் இயங்கும் தேசிய பன்முக மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரமளித்தல் நிறுவனம், புதுச்சேரி ஆட்டிசம் நலசங்கம் மற்றும் புதுச்சேரி கற்றல் குறைபாட்டாளர் சங்கம் சார்பில் கற்றல் குறைபாட்டை புரிந்து கொள்ளுதல் தலைப்பிலான தொடர் விழிப்புணர்வு கல்வி நிகழ்ச்சி பிரைட் லேர்னிங் வித்யாலயாவில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு உரையாற்றினார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி டிஸ்லெக்சியா சங்கத்தின் புரவலர் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனையின் முன்னாள் துறை தலைவர் டாக்டர் மகாதேவன், புதுச்சேரி ஆட்டிசம் நல சங்கத்தின் நிறுவனர் திருமதி புவனா வாசுதேவன், NIE PMD இயக்குனர் டாக்டர் நாச்சிகேதா ரவுட், புனர்வாழ்வு கல்வி அதிகாரி அனுசுயா ஆகியோர் பங்கேற்றனர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட நல்லவாடு சுனாமி குடியிருப்புகளில் கடந்த ஆட்சியில் போடப்பட்ட தரமற்ற புதைவட மின் இணைப்பினால் அடிக்கடி மின் விபத்துகள் ஏற்பட்டதை தொடர்ந்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்புலம் செல்வம் அப்பகுதி மக்களின் உயிர் பாதிப்பை கருதி
மின்துறை மூலம் உரிய நடவடிக்கை எடுத்து புதைவட மின் இணைப்பை துண்டித்து மாற்றாக மின் கம்பங்கள் மூலம் உயர்மட்ட புதிய மின் இணைப்புகளை ஏற்படுத்தி தந்தார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள 300 வீடுகளுக்கும் புதைவட மின் இணைப்பிலிருந்து உயர்மட்ட புதிய மின் இணைப்பினை இலவசமாக பெறுவதற்கு சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் ரூபாய் 20 லட்சம் மதிப்பில் மின்துறையில் அரசாணை பெற்றுத்தந்து அதற்கான மின் கம்பிகள் உதிரி பாகங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு அப்பகுதியில் உள்ள 300 வீடுகளுக்கும் புதிய மின் இணைப்பு பெறுவதற்கான பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பொதுமக்களிடம் பேசிய சட்டப்பேரவைத் தலைவர் நல்லவாடு தெற்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் இன்னும் 2 அல்லது 3 வாரங்களில் சுமார் 2 கோடி திட்ட மதிப்பீட்டில் இப்பணிகள் தொடங்க இருப்பதாக தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மின்துறை இளநிலை பொறியாளர் திருமுருகன் மற்றும் நல்லவாடு கிராம பஞ்சாயத்தார் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வடகிழக்கு பருவமழையின் தாக்கத்தால் புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியத்தில் பலத்த காற்று வீசியது. குறிப்பாக காக்கிநாடா அருகே காற்றின் வேகம் அதிகரித்ததால் பல மரங்கள் மற்றும் கிளைகள் முறிந்து சாலைகளில் விழுந்தன. பழைய துறைமுகம் வளாகம், அரசு சுற்றுலா விடுதி, பொதுப்பணித்துறை அலுவலகம் மற்றும் ஆற்றங்கரையோர பகுதிகளில் மரக்கிளைகள் சாலைகளில் விழுந்ததால் சில இடங்களில் போக்குவரத்துக்கு தற்காலிக இடையூறு ஏற்பட்டது. சம்பவம் அறிந்தவுடன் நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் இணைந்து விழுந்த மரக்கிளைகளை அகற்றும் பணிகளில் ஈடுபட்டனர். மின் விநியோகம் பாதிக்கப்படாமல் இருக்க மின்துறை அதிகாரிகளும் இணைந்து பணிபுரிந்தனர். மழை மற்றும் காற்று தொடரும் வாய்ப்பு இருப்பதால் பொதுமக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும், மரங்களின் கீழ் வாகனங்கள் நிறுத்தாமல் இருக்கவும் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மழை மற்றும் காற்றின் தாக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். ஆண்டில் மகான் சுவாமி தயானந்த சரஸ்வதி தொடங்கிய எய்ம் ஃபார் சேவா மாணவிகள் விடுதி கடந்த 25 ஆண்டுகளாக பல மாணவிகளின் கல்வி, நெறி மற்றும் வாழ்க்கையில் ஒளியேற்றிய கல்வி சேவை நிறுவனமாக திகழ்கிறது. இந்த மாணவிகள் விடுதியின் வெள்ளி விழா நிகழ்ச்சி வில்லியனூர் அருகே ஒதியம்பட்டியில் நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவை தொடங்கி வைத்தார். விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, குழந்தைகள் குறிக்கோளுடன் வளர வேண்டும், குறிப்பாக அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசு பல்வேறு கல்வி உதவி திட்டங்கள் மற்றும் சிறப்பு சலுகைகள் வழங்கி வருகிறது என்று குறிப்பிட்டார். நிகழ்ச்சியில் கல்வித்துறை அதிகாரிகள், எய்ம் ஃபார் சேவா நிறுவன பிரதிநிதிகள், ஆசிரியர்கள், மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், இந்திய தேர்தல் ஆணையம் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அறிவித்துள்ளது. இதனை அதிமுக தலைமை வரவேற்றுள்ளது. அதனை பின்பற்றி புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை புதுச்சேரி அதிமுக வரவேற்கிறது. எதற்கெடுத்தாலும் மதத்தின் பெயரால் பொய் பிரச்சாரம் செய்து மக்களை பிரித்து அரசியல் ஆதாயம் தேடும் திமுக தலைவர் ஸ்டாலின் தன்னிலை மறந்து மீண்டும் மத ரீதியாக மக்களை பிரிக்கும் அற்ப அரசியலை கையில் எடுத்துள்ளார். சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தமே துவங்கப்படாத நிலையில் சிறுபான்மையினர் வாக்குகளை நீக்க தேர்தல் ஆணையம், மத்திய அரசும் சதி செய்வதாக அபாண்டமாக குற்றச்சாட்டை கூறியிருப்பது கண்டிக்கத்தக்க ஒன்றாகும். சிறுபான்மை மற்றும் பெரும்பான்மை மக்களிடையே தவறான கருத்துக்களை கூறி பிரிவினையை ஏற்படுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது. புதுச்சேரியில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு மரணமடைந்தவர்களுடைய பெயர்களும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்களின் இரட்டை வாக்குரிமை ஆகியவற்றை உடனடியாக நீக்கம் செய்ய தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். புதுச்சேரியில இன்றைக்கு வந்து போலி வாக்காளர்கள், பிரெஞ்சு நாட்டில் உள்ளவர்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருப்பது, மரணமடைந்தவருடைய பெயர் நீக்காமல் இருப்பது, இரட்டை வாக்குரிமைகள், இது போன்ற 50,000க்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள் இந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கிறார்கள். இது சம்பந்தமா ஒவ்வொரு முறையும் அதிமுக சார்பில் பல முறை புதுச்சேரி தேர்தல் துறைக்கு ஆதாரப்பூர்வமான கடிதங்களை நாங்கள் அளித்தோம். எந்த விதமான நடவடிக்கையும் அரசுல எந்த விதமான நடவடிக்கையும் தேர்தல் நடத்தும் துறை எடுக்கவில்லை.
இதனால வந்து இப்போ இப்போ வந்து பட்டியலில் வந்து ஒரு 10 லட்சம் வாக்காளர்கள் இருப்பதாக தேர்தல் துறை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுல வந்து இவங்க வந்து முழுமையா இத வந்து வீடு வீடாக ஆய்வுக்கு உட்படுத்தினா 50,000க்கும் மேற்பட்டவர்கள் போலி வாக்காளர்களை தேர்தல் ஆணையம் நீக்கம் செய்யும். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் விவசாய அணி சார்பில் சுதேசி மில் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில விவசாய அணி தலைவர் அக்ரி ஆறுமுகம் தலைமை வகித்தார். மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர்கள் கமலக்கண்ணன், கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலன், காங்கிரஸ் நிர்வாகி இளையராஜா, ரகுமான், சண்முகம், விவசாய அணி நிர்வாகிகள் பங்கேற்றனர். கால்நடைத்துறையின் கறவை மாடு வெள்ளாடு வளர்ப்பு திட்டத்தில் ஊழலை கண்டித்து இந்த போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் பங்கேற்ற காங்கிரசார் பந்தலில் ஆடு, மாடு, கோழி, கன்றுக்குட்டியை கட்டி வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டிவனம் அடுத்த மயிலம் ஸ்ரீ வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கடந்த 22ஆம் தேதி கந்தசஷ்டி விழா காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் துவங்கியது. கந்தசஷ்டி கவச விழாவின் 6ஆம் நாள் உற்சவத்தை முன்னிட்டு ஆறுமுகசாமி தங்க கவசத்தில் வெள்ளைப்பட்டு உடுத்தி வேல் மற்றும் சேவல் கொடியுடன் வெள்ளிமயில் வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஆறுமுகசுவாமி சூரபத்மனை போர்க்களத்தில் வீழ்த்த தனது தாய் ஆதிபராசக்தி வழங்கிய வேலை பாலசித்தரிடம் பூஜை செய்து பெற்று அதனைத் தொடர்ந்து வீரபாகு சுவாமியுடன் போருக்கு புறப்படும் உற்சவம் நடந்தது. 6ஆம் நாள் போலில் சூரபத்மனை ஆறுமுகசாமி வதம் செய்தார். மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஆறுமுகசாமி மற்றும் வீரபாகு சுவாமி கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. காரைக்காலில் உள்ள நெடுங்காடு விவசாய கூட்டுறவு சங்கத்தில் விவசாயிகளுக்கு கடன் வழங்க வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்டத்தில் யூரியா தட்டுப்பாட்டை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்றும் புதுச்சேரி அரசு சார்பில் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நெடுங்காடு விவசாயிகள் 50க்கும் மேற்பட்டோர் நெடுங்காடு பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டம் காரணமாக கும்பகோணம் காரைக்கால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. உடனடியாக போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளிடம் காவல்துறையினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா பேச்சுவார்த்தை செய்து தங்களது கோரிக்கைகளுக்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து விவசாயிகள் தங்களது சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இந்நிலையில் காரைக்கால் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தேர்தலை நடத்திடு. வேண்டாம் விவசாயிகளுக்கு சிவில் ஸ்கோர் வேண்டாம். வழங்கிடு. புறக்கணிக்காதே விவசாயிகளை புறக்கணிக்காதே. வேண்டும் யூரியா டிஏபி வேண்டாம். ஸ்கோர் வேண்டாம். வேண்டும் கூட்டுறவு சொசைட்டியில் ஜனநாயக முறைப்படி தேர்தல் வேண்டும். கிடையாது.
திருக்காஞ்சி காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் வள்ளி தெய்வானை ஆறுமுக சுவாமி பெருமானுக்கு கந்தசஷ்டி சூரசம்ஹார விழா அக்டோபர் 22ஆம் தேதி விநாயகர் வழிபாட்டுடன் தொடங்கி தினம்தோறும் முருகப்பெருமான் சன்னதியில் அபிஷேக ஆராதனையும் கந்தசஷ்டி கவச பாராயணமும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அக்டோபர் 26ஆம் தேதி வேல் வாங்குகின்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக சூரசம்ஹார விழா சங்கராபரணி நதிக்கரையில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் மத்தியில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் உபயதாரர் முருகப்பெருமான் சிவசங்கரி குடும்பத்தினர் கலந்து கொண்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். விழாவில் திருக்காஞ்சி மோகன் மற்றும் நடராஜன் உட்பட ஊர் பெரியவர்கள், முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய சிறப்பு அதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார், திருக்காஞ்சி கிராமவாசிகள் செய்திருந்தனர். குருவிக்கார மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டி வில்லியனூர் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் மூர்த்தி நகர் சாலை ஓரமாகவும் ஒதியம்பட்டு சாலை ஓரமாகவும் கடந்த 80 ஆண்டுகளுக்கும் மேலாக 100க்கும் மேற்பட்ட குருவிக்கார குடும்பங்கள் தலைமுறையாக வசித்து வருகின்றனர். இந்த மக்கள் பலமுறை துணைநிலை ஆளுநர், முதல்வர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகளிடம் மனுக்கள் அளித்தும் இதுவரை எந்தவித தீர்வும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ளனர். வானமே கூரையாக சாலை ஓரமாக வாழும் தங்களுக்கு அரசாங்கம் உடனடியாக இலவச மனைப்பட்டா வழங்கி வாழ்வாதார பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என குருவிக்கார மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த கோரிக்கையை வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் மக்கள் சார்பாக மனுவாக அளித்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் ஏகாம்பரம் தலைமையில் மனு வழங்கப்பட்டது. இதில் மாநில செயலாளர்கள் அகன் சிவந்தவன், அலெக்சாண்டர், நாகராஜன், ஆறுமுகம், சக்திவேல், தாயப்பன், முருகன், பிரகாஷ், வள்ளல், ரோஜா, ஜெயபால், வடிவேல், பத்மா, தங்கராசு, லைலா உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட குருவிக்கார மக்கள் பங்கேற்று அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் தேவஸ்தானத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ முருகக் கடவுளின் கந்தசஷ்டி சூரசம்ஹார விழா அக்டோபர் 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினம்தோறும் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 4ஆம் நாளில் யானைமுக சூரன் விழாவும் 5ஆம் நாளில் சிங்கமுக சூரன் விழாவும் நடைபெற்ற நிலையில் முக்கிய நிகழ்வாக செங்குந்தர் பெருமக்கள் பொது உற்சவம் சார்பாக சூரசம்ஹார விழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சூரசம்ஹார விழாவினை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் செங்குந்தர் இளைஞர் அணி ஏற்பாட்டில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் தேவஸ்தான நிர்வாகத்தினர் மற்றும் உபயதாரர்கள், செங்குந்தர் பெருமக்கள், இளைஞர்கள் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். தன்மகன் பச்சாவாவு உருள எலுமாகம்பம் சொண்டலைக்கு கொள்ளதை கம்பாம்பாட்டி அவனாக்கி எண்டி செய்தனிலும் கையலும் நீந்தபாதி தண்ணி கேட்டியாய் அகலும் மிகவும்
மோந்தா புயல் எதிரொலியாக புதுச்சேரியின் ஏனம் பிராந்தியத்தில் மக்களுக்கு தெலுங்கு மொழியில் புயல் முன்னெச்சரிக்கை அறிவிப்புகள் ஒலிபெருக்கி மூலம் அறிவிக்கப்படுகின்றன. கடந்த ஒரு வாரமாக அப்பகுதியில் விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் பல சாலைகள் சேதமடைந்துள்ளன. குறிப்பாக திராட்சா ராமாரெட்டி சாலை முழுவதும் குண்டும் குழியுமாக மாறியுள்ளது. அந்த சாலையில் அமைந்துள்ள ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ராஜசேகர ரெட்டி சிலை அருகே 2 தினங்களுக்கு முன்பு ஒரு வயதான தம்பதியினர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது பள்ளத்தில் சறுக்கி விழுந்தனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து அமைச்சர் லட்சுமி நாராயணன் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டார். பின்னர் உடனடியாக அந்த சாலையை சீரமைக்கும் பணிகளை தொடங்க உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணிய கோவிலில் கந்தசஷ்டி விழா அக்டோபர் 22ஆம் தேதி துவங்கியது. இதையொட்டி தினமும் சுவாமிக்கு இருவேளையும் யாகசாலை பூஜைகள், சிறப்பு ஆராதனைகளும், இரவு சுவாமி வீதி உலா நடந்து வருகிறது. தொடர்ந்து சிங்கமுக சூரன் முருகப்பெருமானுடன் போருக்கு செல்லும் நிகழ்ச்சியை தொடர்ந்து சக்திவேல் வாங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். மேலும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்த சூரசம்ஹார விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து தனது சொந்த செலவில் பாதாம் பாலை வழங்கினார். அப்போது NR காங்கிரஸ் நிர்வாகிகள் உடனிருந்தனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் புதுச்சேரி முழுவதும் மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக நகராட்சி நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி நகராட்சி சார்பில் உழவர் சந்தை அருகே உள்ள முக்கிய சாலையில் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்த மரக்கிளைகள் அப்புறப்படுத்தும் பணிகள் நடைபெற்றன. மழையின் போது மரக்கிளைகள் முறிவதால் வாகனங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை தவிர்க்கும் நோக்கில் நகராட்சி ஊழியர்கள் சிறப்பு குழுவாக இணைந்து பணிகளை மேற்கொண்டனர். நகராட்சி அதிகாரிகள் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதால் நகரத்தின் முக்கிய சாலைகள், வடிகால்கள் மற்றும் மழைநீர் வடிகால் வழிகள் அனைத்தும் சீரமைக்கப்படுகின்றன. மழையால் நீர் தேங்குவதோ, மரங்கள் விழுவதோ போன்ற சம்பவங்கள் தவிர்க்கப்படுமாறு திட்டமிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்று கூறினர். இந்த நடவடிக்கைகளில் புதுச்சேரி நகராட்சி மண்டல பொறியாளர், சுகாதார அலுவலர் மற்றும் பசுமை பராமரிப்புத்துறை ஊழியர்கள் கலந்து கொண்டு பணிகளில் ஈடுபட்டனர். சிறிய அளவிலான தாவரங்கள் மற்றும் சாலையோர மரக்கிளைகளும் வெட்டி அகற்றப்பட்டு போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் செய்யப்பட்டது. சமீபத்திய மழை காரணமாக சில சாலைகளில் கிளைகள் தாழ்ந்து வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது. இதனை உடனடியாக கவனித்த நகராட்சி நிர்வாகம் பொதுமக்களின் புகார்களை பெற்றவுடன் நடவடிக்கை எடுத்து வேகமாக பணிகளை நிறைவு செய்தது. மழைக்காலத்தில் மேலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும், மழைநீர் வடிகால்களில் குப்பைகள் வீசாமல் மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் நகராட்சி நிர்வாகம் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது. புதுச்சேரி நகரத்தின் பல பகுதிகளில் இதுபோன்ற முன்னெச்சரிக்கை பணிகள் அடுத்த சில நாட்களில் தொடர்ச்சியாக நடைபெறும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி வில்லியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் கந்தசஷ்டி உற்சவத்தினை முன்னிட்டு நடைபெற்ற சூரசம்ஹாரம் நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக அக்டோபர் 22ஆம் தேதி தொடங்கிய கந்தசஷ்டி விழாவானது தினம்தோறும் சுவாமிக்கு அபிஷேகம் மற்றும் சுவாமி ஆலயம் வலம் வருதல் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. இதில் முக்கிய நிகழ்ச்சிகளாக யானை மகாசூர சம்ஹாரமும், சிங்க மகாசுர சம்ஹாரமும், அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகளும், தொடர்ந்து சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் மூலவருக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்கள் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சூரசம்ஹார விழாவின் உபயதாரர்கள் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் மேற்கு மணி மற்றும் தினேஷ் குடும்பத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் மோஹத் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் உட்பட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பூஜைகளுக்கான ஏற்பாட்டினை ஆலய அர்ச்சகர் மகாகணபதி உபாசகர் பாலசுப்பிரமணிய குருக்களும், நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய தலைவர் முருகையன் மற்றும் ஆலய நிர்வாகிகள் SMV புரம் மேற்கு நகரவாசிகள் ஆகியோர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும்
அன்னதானம் வழங்கப்பட்டது. இலக்கிய செல்வர் முனைவர் இளங்கோவன் அவர்களின் பவள விழாவை முன்னிட்டு அன்புள்ள அப்பா ஆவணப்பட வெளியீட்டு விழா புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. அபயம் தொண்டு நிறுவனம் மற்றும் மாரியப்பனார் சுந்தராம்பாள் அறக்கட்டளை மற்றும் மைல் ஸ்டோன் சமுதாய கல்லூரி ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சாகித்ய அகாடமி முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் சுந்தரமுருகன் வரவேற்புரை நிகழ்த்தினார். ஆவணப்பட இயக்குநர் முனைவர் அனிதா பரமசிவம் நோக்குவுரை நிகழ்த்தினார். நண்பர்கள் தோட்டம் தலைவர் திருநாவுக்கரசு மற்றும் சாகித்ய அகாடமி மேனாள் தமிழ் ஆலோசனை குழு உறுப்பினர் புதுவை யுகபாரதி ஆகியோர் கருத்துரை வழங்கினர். இதில் புதுவை தமிழ் சங்க செயலர் சீனு மோகன்தாஸ், பாரதிதாசன் அறக்கட்டளை தலைவர் கோ பாரதி, புதுவை ஒளியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனர் சம்பத், மாரியப்பனார் சுந்தராம்பாள் அறக்கட்டளை மாரியப்பன், குழந்தைகள் கலை இலக்கிய வளர்ச்சி கழகம் தலைவர் உசேன், புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன முன்னாள் இயக்குநர் பக்தவத்சல பாரதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அன்புள்ள அப்பா ஆவணப்படத்தை வெளியிட்டு சிறப்புரையாற்றினர். அரியாங்குப்பம் காலந்தோட்டத்தில் வள்ளி தெய்வானை சமேத சிவசுப்பிரமணிய கோவில் உள்ளது. அந்த கோவிலில் கந்தசஷ்டி விழா நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக சூரனை முருகப்பெருமான் வதம் செய்யும் சூரசம்ஹார விழா நடைபெற்றது. இதில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு தனது சொந்த செலவில் முருகனுக்கு தங்க கவசம் வழங்கினார். முன்னதாக பூஜை செய்யப்பட்ட தங்க கவசங்கள் கோவில் உட்பிரகாரத்தில் உலா வந்து கோவில் நிர்வாகத்திடம் மூலவருக்கு அணிவிக்க ஒப்படைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தங்க கவசத்தில் அருள் பாலித்த முருகருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட 500 பேருக்கு சில்வர் குடம் மற்றும் தாம்பூலம் ஆகியவை அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் வழங்கினார். பின்னர் கோவில் நிர்வாகம் சார்பில் தங்க கவசம் வழங்கிய அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இதில் தொகுதி செயலாளர் ராஜா, அவைத்தலைவர் ராஜேந்திரன், அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா, வார்டு செயலாளர் பாலு, அன்பு முனியன் உட்பட கோவில் நிர்வாகத்தினர், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக சூரசம்ஹாரம் குறித்த நாடகம் நடைபெற்றது. நிறைவாக முருகப்பெருமான் சூரனை வதம் செய்யும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. விழுப்புரம் பெரம்பை கிராமத்தில் அமைந்துள்ள 27 அடி உயர ஸ்ரீ பத்துமலை முருகன் ஆலயத்தில் கந்தசஷ்டியை முன்னிட்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் முருகப்பெருமானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பஞ்சாமிர்தம், தேன், விபூதி, பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி பாலசுப்ரமணியன், ஜெயலட்சுமி பாலசுப்ரமணியன் மற்றும் குடும்பத்தினர் செய்திருந்தனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சென்னையில் வழக்கறிஞர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரால் தாக்கப்பட்டார். எதிர்நிலையில் வழக்கறிஞர் ராஜீவ்காந்திக்கு ஆதரவாகவும் PCR வழக்குகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாகவும் திண்டிவனத்தை சேர்ந்த வழக்கறிஞர் விஜயகுமார் மற்றும் பலர் இணைந்து திண்டிவனத்தில் சமூக பாதுகாப்பு சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியுள்ளனர். இந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் விஜயகுமார் கூறுகையில், இந்த அமைப்பு யாருக்கும் எதிரான அமைப்பு அல்ல. PCR வழக்குகளை தவறாக பயன்படுத்தி வருகின்றனர். வழக்குகளை தவறாக பயன்படுத்தினால் ஒன்றாக இந்த குழு சேர்ந்து போராடவும் அவர்களுக்கு சட்ட ரீதியாக உதவிகளை செய்யவும் அமைக்கப்பட்டுள்ளது. இது யாருக்கும் எதிரான அமைப்பல்ல எனவும் அமைப்பில் அனைத்து சமுதாயத்தினரும் உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் வழக்கறிஞர் ராஜீவ்காந்திக்கு ஆதரவாகவும் இருக்கும் எனவும் அவர் தாக்கப்பட்டதற்கு அமைப்பு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது எனவும் தெரிவித்தார். அகில இந்திய முக்குளத்தோர் பாசறை தலைவர் சிற்றரசு ஆணைக்கிணங்க
புதுச்சேரி அகில இந்திய முக்குளத்தோர் பாசறை சார்பில் மருது சகோதரர்களின் 224வது ஆண்டு பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் வகையில் 200க்கும் மேற்பட்ட மக்களுக்கு இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாநில தலைவர் ராம்குமார், செயலாளர் சங்கையா, பொருளாளர் அழகர், துணைத் தலைவர் கணேசன், இளைஞரணி தலைவர் சின்னராசு, சக்திவேல், முக்கிய நிர்வாகிகள் ரத்தினம், பீட்டர், கௌதம் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திண்டிவனம் செஞ்சிசாலை ஸ்ரீ பாலமுருகன் ஆலய கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு இந்த ஆண்டு சஷ்டி விழா அக்டோபர் 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. வெள்ளிக்குதிரை வாகனத்தில் தங்கவேல் கொண்டு போர்க்கோளத்தில் எழுந்தருளிய கந்தபெருமான் சூரபத்மனை வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சூரபத்மனை விரட்டி சென்று கெஜமுகன், பானுகோப்பன், அஜமுகி, தாருகன், சிங்கமுகன் ஆகியோரை வீரபாகு வேடமணிந்த குழுவினர் வதம் செய்தனர். தொடர்ந்து கந்தபெருமான் வாகனத்தில் எழுந்தருளி சூரபத்மனை விரட்டி சென்று வதம் செய்தார். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.